இந்த பாசிச ஒன்றிய மோடி அரசு ஆபரேஷன் கதர் என்கிற பெயரிலே உள்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த போர், இந்த யுத்தம் எதற்காக நடைபெறுகிறது என்பது இங்கு கூறியிருக்கிற தோழர்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்ததுதான். எனவே இந்தியாவிலே சத்தீஸ்கர் மாநிலம் கிட்டத்தட்ட அந்த மலைகளிலும் காடுகளிலும் கனிம வளங்கள் கூட்டி கிடக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம். எனவே அந்த மாநிலத்தில் இருக்கிற இந்த கனிம வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் தாரை வார்ப்பதற்கு ஒன்றிய மோடி அரசு எத்தனைக்கிற போதெல்லாம் அங்கிருக்கிற பூர்வகுடி மக்களான ஆதிவாசிகளும் அந்த காடுகளிலே அவர்களோடு துணையாக இருக்கிற மாவோயிஸ்டுகளும் மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கிறார்கள். இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லுவார் ஆபரேஷன் கதர் என்கிற பெயரிலே ஒரு யுத்தத்தை அந்த மக்கள் மீதும் மாவோயிஸ்டுகள் மீதும் இந்த பாசிச அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே இரும்பு தாது 38% கிடைக்கிற மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம். அலுமினியம் 20% அங்குதான் கிடைக்கிறது. நிலக்கரி 17% அங்குதான் கிடைக்கிறது. லித்தியம் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அரிய வகை கனிமங்கள் எல்லாம் அந்த சத்தீஸ்கர் காடுகளிலே சத்தீஸ்கரில் இருக்கிறது என்று அதை கண்டறிவதற்கான டெண்டர் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு அழகான பசுமையான அந்த காடுகள் இன்றைக்கு இந்த பாசிச மோடி அரசுடைய நர வேட்டையால் ரத்த வாடை வீசிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்ப நாம் இதில் குறிப்பான சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம். இந்த மோடி அரசு இந்த ஆபரேஷன் கவர் என்கிற பெயரிலே இந்த யுத்தத்தை தொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளில் இவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 2023 கிட்டத்தட்ட 23 பேர் அந்த பதவியில் படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு விவரம் சொல்லுகிறது. கொஞ்சம் முன்னப்பின்னர் இருக்கலாம். 2024 கிட்டத்தட்ட 235க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது இந்த ஆண்டில் 140க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கடந்த மே 1ஆம் தேதி மாவோயிஸ்டுடைய பொதுச் செயலாளர் பசவராஜ் உள்ளிட்ட 28 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு விவரம் சொல்லுகிறது அவரோடு சேர்த்து. எனவே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரோடு படுகொலை செய்யப்பட்ட போது இருந்தவர்கள் 34 பேர் கூட இருந்ததாக ஒரு தகவல் சொல்லுகிறது. அவர்களும் சொல்லுகிற செய்தி. அதுல 28 பேர் படுகொலை செய்யப்பட்டால் தொடர் பொதுச் செயலாளரை தவிர்த்து 7 பேர் அந்த அதிரடிப்படையினுடைய துப்பாக்கி தூட்டாக்களுக்கும் இடையிலே அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. எனவே சிபிஐ மாவோயிஸ்டுடைய பொதுச் செயலாளர் தோழர் பசவராஜ் அவர்களுடைய தாய் ஆந்திரா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அவருடைய உடலை கேட்டு நீதிமன்றமும் அதற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. சத்தீஸ்கர் அரசாங்கம் அதற்கு என்ன சொல்கிறது என்று பார்த்தால் போஸ்ட்மார்டம் நடைபெறுகிறது. நடைபெற்று முடிந்த பிறகு அவர்களுக்கு அந்த உடலை ஒப்படைக்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறது. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் அவர்கள் உரிமை கோராத உடல்கள் என்று உரியவர்களிடத்தில் உடலை ஒப்படைக்காமல் இந்த அரசு எரித்து சாம்பலாக்கிவிட்டது. எனவே இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக பெருமிதமாக கொண்டாட்ட உணர்வோடு வெளிப்படுத்துகிறார். நக்சலிச ஒழிப்பு நடவடிக்கையில் இது ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு மைல்கல் சாதனை என்று சொல்லுகிறார். உடனடியாக ஆமாம் என்று அங்கீகரித்து நரேந்திர மோடி அவர்களும் கூட இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி என்று பிஜேபி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமயத்தில் தான் கவலைக்குரிய இன்னொரு செய்தி வருகிறது. கர்நாடக பிஜேபி ஒரு மீம்ஸ் போடுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கையில் ஒரு காலிஃபிளவர் வைத்திருப்பதை போல ஒரு மீம்ஸ். இதுதான் நமக்கு அச்சத்தை தருகிறது, கவலையை தருகிறது, பயத்தை உண்டு கொள்கிறது. இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் யோசிக்க வைக்கிறது. எனவே காலிஃபிளவர் கையில் வைத்திருந்து அவர்கள் போடுகிற அந்த மீம்ஸுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் 1989 ஆவலிலே பகல் போரிலே அங்கு நடந்த கலவரத்தின் போது இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக கொண்டு வைத்தார்கள். 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று புதைத்த அந்த இடத்தில் காலிஃபிளவர் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த கொலையாளிகள் சொன்னார். அதை சிம்பாலிக்காக சொல்லுகிற விதமாக அமித்ஷாவுடைய கையில் காலிஃபிளவரை வைத்து கர்நாடக பிஜேபி ஒரு மீம்ஸ் போடுகிறது. எனவே ஆபரேஷன் கதர் அந்த போராட்டத்தையும் பகல்பூரில் நடந்த இஸ்லாமியர்களுக்கு விரோதமான படுகொலையையும் சுட்டிக்காட்டுகிற விதமாக இந்த மீம்ஸ் வந்திருக்கிறது. எனவே நாட்டு மக்களுக்கு இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், எதை அவர்கள் இந்த மக்களுக்கு இதன் மூலமாக பரிசாற்ற விரும்புகிறார்கள் என்று சொன்னால், தோழர்கள் இங்கே பேட்டியில் சொல்லுகிற போதே தோழர் சண்முகம் சொன்னார்,
மாற்று கருத்து இருப்பவர்களை அனைவரையுமே கொன்றொழிப்பது அழித்தொழிப்பது என்பது சரியான நடவடிக்கை இல்லை என்று நமது உச்ச நீதிமன்றம் கூட பலமுறை ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அது என்ன கருத்து சரியா தப்பா எல்லாம் இருக்கட்டும். ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒருவர் பின்பற்றுவதற்கு உயர்த்தி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பெரிய குற்றமல்ல என்ற விஷயத்தை கூட பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே இதனை மாவோயிஸ்டுகளை பொறுத்தவரை இந்த நெருக்கடியில் இருந்து இந்த சூழலில் இருந்து அவர்கள் எப்படி கடந்து வரப்போகிறார்கள் என்பது அது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே இந்த பின்னடைவுக்கு பிறகு அவர்கள் எப்படி தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளப் போகிறார்கள், மீண்டும் அதிகரித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பது அது ஒரு புறம். ஆனால் இந்த சத்தீஸ்கர் பகுதியிலே என்ன இன்னொரு விவரம், சோகமான விவரங்கள் எல்லாம் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், இந்தியாவிலே ராணுவமயமாக்கப்பட்ட பகுதிகளிலே ஒரு பகுதியாக சத்தீஸ்கர் இருக்கிறது. அங்கே 8 சிவிலியன்ஸ் 8 மக்கள் இருந்தால், குடிமக்கள் இருந்தால் ஒரு சிறப்பு படை ஊழியர் அவர்கள் இருக்கிறார். 8க்கு 1 யோசிச்சு பாருங்கள். 8க்கு 1 2 குடும்பங்களுக்கு ஒருவன் துப்பாக்கி என்றவன் பக்கத்தில் இருந்தால் அந்த மக்களுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கும்? 8 பேருக்கு ஒருவர் என்ற விதத்தில் அங்கு இருக்கிறது. நாம் ஒரு விதத்திலே பாலஸ்தீனத்துக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து நாம் எடுத்துக்கொண்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அந்த இஸ்ரேலுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடுகிறோம். அங்குதான் கேட்கிறோம் குண்டுமலை பொழிவதை, அங்க இருக்கிற பச்சிளம் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கப்படுவதை எல்லாம் நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டு அதற்காக மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கேயும் கூட துப்பாக்கி குண்டுகளும் துப்பாக்கி சத்தமும் அங்கே அந்த பகுதியிலே சத்தீஸ்கர் பகுதியிலே கேட்ட வண்ணம் இருக்கிறது. நான் முன்பே சொன்னதை போல அந்த பசுமையான காடுகள் ரத்தக்கரை மருந்து காடுகளாக இன்னைக்கு இருக்கிறது. 8 பேருக்கு ஒருவர் காவல்துறை இருக்கிறது. ராணுவமயமாக்கப்பட்ட பகுதியாக அந்த பகுதி இன்றைக்கு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மக்கள் சுதந்திரமாக அந்த பகுதியில வாழ முடியவில்லை. இது போன்ற நிலைமைகள் கூடாது என்பதை 2011 உச்சநீதிமன்றம் சொன்னது. எனவே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிற ஒரு நாட்டில் சுற்றி வர குடிமக்களை இது போன்ற ராணுவமயமாக்கப்பட்ட சூழலில் ராணுவத்தை குறித்து வைப்பது நல்லதல்ல. இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உடனடியாக இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று 2011 அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? இது அரசியல் சட்டத்துக்கே புறமானது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எதிர்நாட்டின் மீது போர் தொடுப்பதை போல இங்கு சொந்த நாட்டு மக்கள் மீது, சொந்த நாட்டில் இருப்பவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அதிரடிப்படை அல்லது ராணுவப்படை, சிறப்பதிகாரப்படை என்று போகிற ஆபரேஷன் தகரில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. அவர்களை யார் வேண்டுமானாலும் சுட்டுக் கொள்வதற்கு, மாவோயிஸ்டுகளை அதை சார்ந்தவர்களை சுட்டுக் கொள்வதற்கு உரிமம் தருகிறது, அதோடு ஊக்கத்தொகையும் தருகிறது. இதுதான் மிகப்பெரிய கேடு. ஒருவரை சுட்டுக் கொண்டால் 2 லட்சத்திலிருந்து 25 லட்சம் தருவதாக கூறுகிறது என்று சொன்னால், அங்க இருக்கிற அப்பாவி மக்களை கூட, ஆதிவாசிகளை கூட கொன்று குவித்துவிட்டு மாவோயிஸ்ட் என்று கணக்கு காட்டுகிற ஒரு நிலைமை அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமை இந்தியாவிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இருக்கிற தொலைக்காட்சிகளும் மீடியாவும் பொதுவான ஜனநாயக சக்திகளும் இதற்கு குரல் கொடுப்பதை கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கிறது. பாசிச மோடி அரசு எதிர்ப்பவர்கள் எல்லாம், பாசிச மோடி அரசுடைய கொள்கைகளை எதிர்ப்பவர்கள் எல்லாம், இந்திய நாட்டினுடைய இயற்கை வளங்களை, கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கூட இது போன்ற நடவடிக்கைகளிலே ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வருகிறது, போர் வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையிலே நாம் நாடு இந்த தேசம் என்ற அடிப்படையில் சேர்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. எனவே பாசிசம் தன்னுடைய முகமுடியை தேசப்பற்று என்கிற பெயரில் போட்டிக் கொள்ளும், முகமுடியை அணிந்து கொள்ளும். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மாவோயிஸ்டுகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அவர்கள் ஆயுதம் தாங்கியவர்கள், அடிப்படைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கப்படுகிறார்கள் என்று அஞ்சம் இருக்கிறது. நாம் அவர்களுக்கு வக்காலத்தில் வாங்குவது சரி என்று சொல்வது அதற்கு போகவில்லை. நாடு முழுவதுமே இது போன்ற போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் இருக்கிறது. அந்த போராட்டங்கள் பற்றி, அந்த போராட்டங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றி அந்தந்த அமைப்புகள் பரிசீலிக்கட்டும், கடந்து வரட்டும், அது ஒரு புறத்திலே. ஆனால் இந்த நடவடிக்கை என்பது மாவோயிஸ்டுகளை மட்டும் அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கைகள் அல்ல. நாடு முழுவதும் இருக்கிற இந்த தேசப்பற்றாளர்களுக்கு, தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு, இந்த மண்ணையும் மக்களையும் இயற்கை வளங்களையும் காடுகளையும் மலைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் எங்கே நடந்தாலும் அங்கெல்லாம் இது போன்ற நடவடிக்கையை, ஆபரேஷன் ககன் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று இந்த அரசு எச்சரிக்கை பார்க்கிறது. நம்மை போன்றவர்களுடைய குரலை முடக்க பார்க்கிறது, மௌனமாக்க பார்க்கிறது. நிச்சயமாக அது முடியாது என்பதைத்தான் இங்க இருக்கிற இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் இங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சோனியம் அவர்களும், அன்பு தோழர் முத்துரசன் அவர்களும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அன்பு தோழர் திருமாவளவனையும் அழைப்பதற்கு நான் உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பு தோழர் திருமா அவர்கள் நானும் இடதுசாரிதான் என்று எல்லா இடங்களிலும் சொல்லி வருவார். சொல்லுவது மட்டுமல்ல, இடதுசாரியா எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் 4 கட்சிகள் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல விரும்புவது, ஒன்றிய மோடி அரசை, பாசிச அரசை எதிர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எல்லாம், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆபரேஷன் ககர் நடவடிக்கை மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லாமல் சொந்த நாட்டு மக்கள் மீது நடக்கிற யுத்தம், போர், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அங்கு இருக்கிற ஆதிவாசி மக்களை, பூர்வகுடி மக்களை, இந்த காடுகளை, மலைகளை பாதுகாப்பதற்கு எம்மை போன்றவர்களோடு இணைந்து நின்றுங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி, தோழர்கள் சொன்னதைப் போல கடைசியாக மாவோயிஸ்டுகள் போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் சம்மதம் என்று அறிவித்து விட்டார்கள். சத்தீஸ்கர் அரசு சொல்லுகிறது, ஆயுதத்தை கீழே போட்டு பாதுகாப்பு இளைஞருக்கு வாருங்கள் என்று அழைப்பு இருக்கிறது. எனவே ஒரு நாட்டில் ஒருவன் பேச்சுவார்த்தைக்கு வருகிறான் என்று சொல்லுகிற போது அவர்களை அழைத்து பேச என்ன என்று கேட்பதுதான் சரியான நடவடிக்கை. எனவே அவர்களிடத்தில் பேச உடனடியாக இந்த ஆபரேஷன் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும். அங்கு இருக்கிற மாவோயிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அரசியல் ரீதியான தீர்வு காண வேண்டும். அங்கு இருக்கிற பூர்வகுடி மக்களுக்கு பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கையை இந்த அரசு உத்தரவாதம் செய்ய வேண்டும். தோழர் முத்தரசன் அவர்கள் சொன்னதைப் போல ஆபரேஷன் ககரில் நடந்த அத்தனை விதமான படுகொலைகளுக்கும் விரிவான ஒரு கண்டிப்பான ஒரு விசாரணை, நீதி விசாரணை நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட இந்த நேரத்தில் வைக்கிறோம். எனவே நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருப்போம். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகிற போராட்டங்களை இணைந்திருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்குலாம் ஜிந்தாபாத்.